Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 11வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கும், அப்புறம் மேட்சோட ஸ்கோர் இருக்கும். ஸோ அந்த மேட்சோட ஸ்கோரை பேஸ் பண்ணி எந்த டீம் வந்து நிறைய ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டீம்ஸ்னு ஒரு டேபிள், இன்னொன்று வந்து மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு டைமென்ஷன் டேபிள். ஸோ அதோட டீம் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர், கரஸ்பாண்டிங் டீம் நேம் இருக்கும். மேட்சஸில் வந்து மேட்ச் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் டீம், கெஸ்ட் டீம் இருக்கும். ஹோஸ்ட் டீம் வந்து ஹோம் டீம், அவங்க வந்து அந்த கேமை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. கெஸ்ட் டீம் வந்து அந்த ஹோஸ்ட் டீம் வந்து விளையாட கெஸ்ட்டாக வந்திருக்காங்க, ரைட்? ஸோ ஹோஸ்ட் டீம் எத்தனை கோல் எடுத்திருக்காங்க, கெஸ்ட் டீம் எத்தனை கோல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10 சான் பிரான்சிஸ்கோ ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா 10 வந்து ஹோஸ்ட், 20 வந்து கெஸ்ட். ஸோ 10 வந்து ஹோஸ்ட், 50 வந்து கெஸ்ட் இல்லையா. ஸோ இங்கே வந்து இன்னொன்று 30 வந்து ஹோஸ்ட், 10 வந்து கெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு மேட்ச் வந்து 10 கெஸ்ட்டாக இருக்காங்க, 2 மேட்ச்ல வந்து ஹோஸ்டாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கோர் பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் கெஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டீம் வந்து ஜெயிக்கலாம், ட்ரா ஆகலாம் அல்லது தோக்கலாம் இல்லையா. முதல் டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 கண்டிஷன். ஒன்று வந்து இந்த டீம் ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து 3 பாயிண்ட்ஸ், ட்ரா ஆனாங்கன்னா 1 பாயிண்ட், தோத்தாங்கன்னா நோ பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வந்து ஜெயிச்சிருக்காங்க, 3-0 ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த இதில் வந்து 10க்கு வந்து 3 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 10 and 50, இதில் 5-1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அனதர் 3 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க கெஸ்டாக இருக்காங்க, ஹோஸ்ட் 2-2 ட்ரானா 1 பாயிண்ட். இப்போ 10க்கு பார்த்தீங்கன்னா 3, 6, 7 பாயிண்ட் இல்லையா. அதே மாதிரி மற்ற டீமுக்கு பார்க்கணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டீம் ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு டீமுக்கும் அவங்க டீம் நேமுக்கு எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் 3 பாயிண்ட்ஸ், 1 பாயிண்ட் அண்ட் 0 பாயிண்ட் கால்குலேஷனில் எத்தனை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரே ஸ்கோருக்கு 2 டீம் இருக்கு, நியூயார்க்கும் டொரண்டோவும் 3 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து டிசெண்டிங் ஆர்டர் பண்ணிட்டு டீம் நேமை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ டீம் ஐடி இங்கே இருக்கு, டீம் நேம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டீம்ஸ் டேபிளோட கனெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ மேட்ச் ஐடி ஹோஸ்ட் நேம் 10னா சான் பிரான்சிஸ்கோ ஃபுட்பால் கிளப், இதே இது 20 அப்படின்னா நியூயார்க் ஃபுட்பால் கிளப். ஸோ ஹோஸ்ட் டீமும் கெஸ்ட் டீமும் தான் வந்து டீம் ஐடி. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் டீமோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஹோஸ்ட் டீமோட ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் டேபிள் வந்து மேட்சஸ் இல்லையா, ஃப்ரம் சிஹெச்எஸ் மேட்சஸ் எம். ஸோ என்னெல்லாம் தேவைப்படும் நமக்கு, எம் டாட் டீம் ஐடி, அப்புறமா நம்ம வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த 3, 1, 0 இல்லையா. ஸோ அதுக்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட், கேஸ் வென் த ஸ்கோர். இப்போ வந்து ஹோஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஹோஸ்ட் பார்க்கறதுனால ஹோஸ்ட் டீம் ஹோஸ்டோட கோல், அப்புறம் கெஸ்ட் டீமோட கெஸ்டோட கோல். ஸோ ஹோஸ்டோட கோல் எடுக்கிறோம். கேஸ் வென் ஹோஸ்டோட கோல் வந்து கிரேட்டர் தென் கெஸ்டோட கோலா இருந்துச்சுன்னா அப்போ ஹோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. தென் 3 பாயிண்ட்ஸ். இதே இது ஹோஸ்டும் கெஸ்ட்டும் ஒரே ஸ்கோரா இருந்துச்சுன்னா ட்ரா. ஸோ ட்ரா அப்படின்னா 1 பாயிண்ட், இல்லை அப்படின்னா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், 0 பாயிண்ட் எண்ட்.
as num points. So இதை ரன் பண்ணேன்னா எரர் வருது. unknown column team id m dot team id. ஓ ஓகே, இது டீம் ஐடி இல்லை, ஹோஸ்ட் ஐடி இல்லையா, ஹோஸ்ட் டீம் அதான் வந்து ஐடி. ஸோ m டாட் ஹோஸ்ட் டீம் அஸ் டீம் ஐடி. ஸோ 10 30 10 20 50. ஸோ 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிட்டாங்க 3 பாயிண்ட்ஸ். 30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரா 1 பாயிண்ட். 10 எடுத்துக்கிட்டோம்னா ஜெயிச்சிட்டாங்க 3 பாயிண்ட். 20 and 30 வந்து 1-0 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்போ 3 பாயிண்ட்ஸ். அடுத்ததும் ஜெயிச்சிட்டாங்க 3 பாயிண்ட்ஸ். ஸோ 3-1 3-3-3 3-1 3-3-3 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஹோஸ்ட்டு அவங்களோட கோலை வச்சு பண்ணியிருக்கோம். இதே இது கெஸ்ட்டுக்கும் வரும் இல்லையா, கெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது. ஸோ இது அதவே பார்த்தீங்கன்னா 20 வந்து 10 தோத்துட்டாங்க, அப்போது இது வந்து 0வாக இருக்கணும். அடுத்தது 10 வந்து 30யோட ட்ரா, அப்போ இது வந்து 1ஆக இருக்கணும். 50 and 10 வரும்போது தோத்துட்டாங்க, ஸோ அது வந்து 0. 30 and 20 தோத்துட்டாங்க 0, இதுவும் தோத்துட்டாங்க 0. ஸோ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்தோம், ஹோஸ்ட்லேருந்து ஹோஸ்டோட ஸ்கோர் பார்த்தோம், இப்போது கெஸ்ட்லேருந்து கெஸ்டோட ஸ்கோரை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 0-1 0-0-0. இது எப்படி கொண்டு வர்றது? ஸோ இதே டேட்டா செட் தான் வந்து கொஞ்சம் மாற்ற போகிறோம். அப்படியே போட்டு ஹோஸ்ட் டீமுக்கு பதிலாக கெஸ்ட் டீமு, இதே இது ஹோஸ்ட் கோலுக்கு பதிலாக கெஸ்ட் கோலை கம்பேர் பண்ணுறோம். கெஸ்ட் கோல் கம்பேர்ட் வித் ஹோஸ்ட் கோல். இப்போ கெஸ்ட் வந்து ஹோஸ்டோட கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸு, 1 0 இல்லையா. ஸோ இந்த அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணோம்னா 0-1 0-0-0 இல்லையா. ஸோ அதான் பார்த்தோம் 0-1 0-0-0. ஸோ இது வந்துருச்சு. ஸோ 2 செட்டு, ஒன்று வந்து ஹோஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம், இன்னொன்று வந்து கெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இது ரெண்டையுமே ரன் பண்ணோம்னா டோட்டலாக வந்துருச்சு. இப்போ 10 பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே ஒரு 3 6, இங்கே 1 7. ஸோ வந்துருச்சு இல்லையா. ஸோ 7 வந்துருச்சு. பட் இது வந்து டீம் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ டீம் நேம் எடுத்து வரணும் அப்படின்னா டீம்ஸ் டேபிளை கனெக்ட் பண்ணணும். ஸோ டீம் நேம், oops என்னாச்சு, ஓகே. ஸோ இங்கே வந்து இன்னர் ஜாயின் டீம்ஸ் இல்லையா. ஸோ டீம்ஸ் வந்து டீம் வச்சுக்கலாம். டி வந்து டீம் ஐடி, டீம் ஐடி ஈக்குவல் டு m டாட் ஹோஸ்ட் டீம் அஸ் டீம் ஐடி. ஸோ ஹோஸ்ட் டீம். ஸோ இங்கே வந்து டீம் வந்து நேம் எடுத்துக்கலாம், டி டாட் டீம் நேம் இல்லையா, டீம் நேம் கமாவை போட்டுடலாம். ஸோ இதே தான் வந்து ரெண்டாவது இருக்கும், டீம் நேம் கொண்டு வரோம், இன்னர் ஜாயின் டீம்ஸு, இதில் வந்து ஹோஸ்ட் டீமுக்கு பதிலாக கெஸ்ட் டீம். இப்போ ரன் பண்ணோம்னா அதே டீம் ஐடி வந்துச்சு, டீம் நேமை இன்க்ளூட் பண்ணிட்டோம், இப்போது ஸ்கோர் வந்துருச்சு. இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 வந்து 1 2 3 ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இதை அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம இதை அக்ரிகேட் பண்ணுறது? இதை அப்படியே ஒரு சிடி டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். வித் ஆல் டேட்டா செட் டேட்டா பாயிண்ட்ஸ் as இதை வந்து அப்படியே ஒரு சிடி டேபிளை போட்டுட்டு select from all data points, இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், a டாட் டீம் ஐடி, அப்புறம் a டாட் டீம் நேம், அதுக்கப்புறம் அக்ரிகேஷன் sum of a டாட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், num points as num points, அக்ரிகேஷன் இருக்கிறதுனால group by
1, 2 டீம் ஐடி அண்ட் டீம் நேம். இப்போ பண்ணோம்னா 7313 வந்துருச்சு. 733 ஓகே, இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்புறமா ஆர்டர் பண்ணலாம். ஸோ 4 ரெக்கார்டு வந்துச்சு. நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிகாகோ எஃப்சின்னு இருக்கு, அதாவது டீம் ஐடி 40, டீம் ஐடி 40 சிகாகோ எஃப்சி. ஓகே, ஆனால் இங்கே வந்து எந்த மேட்சுமே அவங்க விளையாடல இல்லையா? ஸோ எந்த மேட்சுமே விளையாடலன்னா மேட்ச் டேபிள் வந்து ரெக்கார்டு இருக்க போகிறதில்ல. அப்போது இந்த டேபிளில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரெக்கார்டு வராது. பட் ஸ்டில் நம்ம வந்து அவுட்புட்டில் காமிக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஓகே, பட் இதை மெயின் டேபிளாக வச்சுக்காம டீம்ஸ் டேபிளை மெயினாக கொண்டு வரோம். டீம்ஸ் டி இதை லெஃப்ட் ஜாயின் பண்ணிடுறோம். லெஃப்ட் ஜாயின் அந்த சிடி டேபிள் ஆன் ஏ டாட் டீம் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டீம் ஐடி இல்லையா? இந்த டீம் ஐடியை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு. ஆனால் ஏ வரக்கூடாது, இங்கே டி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ டீயோட டேபிள்லேருந்து எடுத்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிகாகோ வந்துருச்சு இல்லையா? ஸோ டீம்ஸ் ப்ரைமரியை போடுறதுனால எல்லா டீம்ஸோட டீமும் வந்துடும். அதில் ஆல் டேட்டாஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வரும், இல்லைன்னா நல் வந்துடும். நமக்கு நல் வரக்கூடாது, 0 வரும். அதனால் COALESC குவாலிஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா 0 கொண்டு வா அப்படிங்கிறோம். ஸோ வந்துருச்சு. இதை வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பை num3 வந்து தேர்ட் காலம் டிசெண்டிங். 2 டீம் நேம் ஒரே மாதிரி இருந்துச்சு, நம்பர் பாயிண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஷார்ட் பண்ணணும். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபஸ்ட்டு, நியூயார்க் அண்ட் டொராண்டோ செகண்டு, அட்லாண்டா, சிகாகோ. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, டேரெக்டாக டீம் டேபிள் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் ஆச்சு, இப்போ தேவையில்லை, அதனால அப்படியே தூக்கி விட்டுடலாம். ஏன்னா நம்ம டீம் ஐடியா வச்சு தான் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால தேவையில்லாமல் ஒரு ஜாயின் தேவையில்லை. ஸோ ரன் பண்ணோன்னா அதே அவுட்புட் தான் வரும். ஸோ தேவையில்லாமல் 2 இடத்துல டீம்ஸ் டேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ அது தேவையில்லைங்கிறதுனால தூக்கி விட்டோம். ஸோ டீம்ஸ் டேபிளை இங்கே ப்ரைமரியாக போட்டு லெஃப்ட் ஜாயின் வித் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதை மெயினாக என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்டோட டீம் அவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு பாயிண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறோம் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில். ரெண்டாவது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் கெஸ்ட்டு விளையாடும் போது அவங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது. ஸோ அது ரெண்டையும் பண்ணிவிட்டு ஒரு சிடி டேபிளில் போட்டு ஒரு அக்ரிகேட் பண்ணிடுறோம். நான் அக்ரிகேட் பண்ணும்போது ஏதாவது டீம் வந்து மேட்சே விளையாடல அப்படின்னா கம்ப்ளீட்டாக மிஸ் ஆயிரும். அதனால டீம்ஸ் டேபிளை ப்ரைமரியாக கொண்டு வந்து அந்த சிடி டேபிளை லெஃப்ட் ஜாயின் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஜாயின் பண்ணி டீம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டீமும் எடுத்து வந்துட்டோம். அதில் மேட்ச்சில் விளையாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்கோர் எடுத்து வருவோம், இல்லை அப்படின்னா குவாலிஸ் ஃபங்க்ஷன் போட்டு 0வாக கொண்டு வந்துட்டோம். அதனால சிகாகோ வந்து கடைசியில் 0ல் வந்து வந்துருச்சு. ரைட். ஸோ இந்த கோட் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் அதை டிஸ்கிரிப்ஷனில் அதை கிட்டப் லிங்கை வச்சுருப்போம். ரைட். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கரஸ்பாண்டிங் இங்கே இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 11வது வீடியோ. ஸோ அதுக்கு வந்து டீம்ஸு, மேட்சஸ், டேட்டா செட் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்னு இருக்குது, அப்புறம் அந்த டேபிள் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்ட்டு, அப்புறமா கெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டீம்ஸ் வந்து மெயின் டேபிளை போட்டு லெஃப்ட் ஜாயின் பண்ணி டேட்டா எடுத்து வந்துருக்கோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹோப்ஃபுல்லி அது ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.